அரையாண்டு தேர்வு விடுமுறை, கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கும் செல்லும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தீபாவளி, பொங்கல் மற்றும் பள்ளி விடுமுறை போன்ற தொடர் விடுமுறை மற்றும் முக்கிய பண்டிகைகளின் போது தனியார் ஆம்னி பேருந்துகளில் வழக்கமான கட்டணத்தை விட 2 அல்லது 3 மடங்கு கட்டணம் வசூலிப்பது வாடிக்கையாகிவிட்டது. அரசு தரப்பில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெயரளவிற்கு எச்சரிக்கை விடப்படுவதும் சம்பிரதாயமாகிவிட்டது. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நெருங்கி வரும் நிலையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறையும் விடப்பட்டுள்ளதால் ஆம்னி பேருந்துகளில் வழக்கமான கட்டணத்தை விட 3 மடங்கு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து நெல்லை செல்வதற்கு வழக்கமாக 1400 ரூபாய் முதல் 1800 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும். ஆனால் இப்போது விடுமுறை சீசன் என்பதால் சென்னை நெல்லை இடையே குறைந்தது 2000 ரூபாய் முதல் 4500 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் விடுமுறைக்கு வெளியூர் செல்வோர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னை கோயம்புத்தூர் கட்டணம் 3000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. சென்னை மதுரைக்கு அதிகபட்சம் 4000 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் கட்டண கொள்ளையை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்தி கூடுதல் கட்டணம் வசூலிப்போர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.